பாருங்கள், எல்லாம் போட்டுக்கலாங்க. என்கிட்ட பிரிஞ்சல் எல்லாம் இருந்தால் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். ஒரு 4 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. பாருங்கள், தனி மிளகாத்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் போதுங்க. அதுக்கப்புறம் காரம் நம்ம பார்த்துட்டு போட்டுக்கலாம். நம்ம தூள் போடுவோம், அது இல்லாமல் பச்சை மிளகா போட்டிருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாங்க. பாருங்க, இப்போ இங்கே பாருங்கள், உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட் போட்டுக்கலாங்க. காய் கொஞ்சம் நிறையவே போட்டிருக்கோங்க. காய் கொஞ்ச நேரம் வதங்கட்டுருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுக்கலாங்க. என்கிட்ட புதினா இல்லை, புதினா தான் நல்லா வாசமாக இருக்குங்க. நீங்கள் புதினா இருந்தால் புதினா போட்டு, என்கிட்ட இல்லை, கொத்தமல்லி தழை தாங்க இருக்குது. காயம் நல்லா வெந்துருச்சுங்க. பாருங்க, மீல் மேக்கர் சுடு தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோங்க. அதை போட்டுக்கலாம். இல்லை, கொஞ்சமாக தயிர் ஊற்றிக்கலாங்க. போதும். எடுத்து வச்சுருக்கோம் மிளகாத்தூள், பிரியாணி மசாலாவும் சிக்கன் மசாலா எடுத்து வச்சுருக்கோம், போட்டுக்கலாங்க. இப்போ நல்லா பரட்டி விட்டு தண்ணி ஊற்றிடலாங்க. இந்த மசாலா பச்சை வாசம் போகிற அளவுக்கு விட்டுட்டு வதக்கி விட்டு தண்ணி ஊற்றிக்கலாங்க. நாலு டம்ளர் முன்னாடி ஊற்றினாங்க, இன்னும் ஒன்று இதோடு சேர்த்து 5 டம்ளருங்க. சரியாக போயிடுச்சுங்க. இதுக்கு மேலே நம்ம கொதிச்சதுக்கப்புறம் அரிசி போட்டுக்கலாங்க. மேலே உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்குதுன்னு பார்த்துட்டு வேணும்னா போட்டுக்கலாங்க. அவ்வளோதான். இதை மூடி வச்செல்லாம் கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டோம்.
இங்கே பாருங்கள், நல்லா உலை கொதிச்சிருச்சு. அரிசி போட்டுக்கலாம். அரிசியெல்லாம் போட்டு காமிக்கிறேங்க. இப்போ பாருங்க, அரிசிலாம் போட்டாச்சு. நான் சாப்பாடு செய்கிற அரிசி தாங்க, சாப்பாட்டு அரிசி தாங்க எப்போவுமே போடுவேன். போட்டு நல்லா கொதிக்கட்டுங்க. தண்ணி சுண்டு கொஞ்சம் குறைஞ்சதுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடி போட்டு விசில் விட்டு ஒரு விசில் விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள், ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணி வச்சுங்க. எவ்வளோ பலன்னு இருக்குது பாருங்கள். எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குங்க.